ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோட்டிவேஷனல் வீடியோவில் நம்ம வால்ட் டிஸ்னி ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் மிக்கி மவுஸ் என்கிற ஒரு கார்ட்டூன் கேரக்டரை பார்த்து ரசிச்சிருப்போம். அந்த கேரக்டரை உருவாக்குனது வேறு யாரும் இல்லை, வால்ட் டிஸ்னிங்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட். வெற்றியாளர்களோட சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்க பல தோல்விகளையும் சந்திச்சிருப்பாங்கங்கிறதுக்கு வால்ட் டிஸ்னி ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு. 1919 வால்ட் டிஸ்னி மிசோரிங்கிற நியூஸ் பேப்பர் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ அவருக்கு கற்பனை திறனே இல்லைங்கிற ஒரு காரணம் காட்டி அவர் அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியை விட்டு நீக்கிடுறாங்க. 1923 அவரோட ஃபஸ்ட்டு கம்பெனி லாஃப் ஓ கிராம்ஸ் திவால் ஆகுது. 1928 வால்ட் டிஸ்னி கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு கதாபாத்திரம் ஆஸ்வால்ட் த லக்கி ரேபிட் கட்டுப்பாட்டை இழந்து அவரது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இழக்க நேரிடுது. 1940s அவர் அதிகமாக செலவு பண்ணி தயாரித்த 2 திரைப்படங்கள் பினோச்சியோ மற்றும் ஃபென்டாசியா. 2 திரைப்படங்களுமே வேர்ல்டு வார் 2 டைமில் ஃபெயிலியர் ஆகி நிறைய நஷ்டத்தை கொடுக்குது. வால்ட் டிஸ்னி உருவாக்கின மிக்கி மவுஸ்ங்கிற கேரக்டர் அங்கீகரிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 300 தடவை நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. 1955 அவர் ஓப்பன் பண்ண டிஸ்னிலேண்டு போலி டிக்கெட் விற்பனை, பிளம்பர்கர் ஸ்ட்ரைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டிசாஸ்டராக கருதப்படுது. டிஸ்னிலேண்ட் ஃபண்டிங்காக அவர் 100க்கும் மேற்பட்ட பேங்க்கில் நிராகரிக்கப்படுறாரு. வால்ட் டிஸ்னி தனது தாய் தந்தைக்கு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த வீட்டிலேருந்து கார்பன் மோனாக்சைடு என்கிற ஒரு கேஸ் லீக் ஆகி அவரது தாயை இழக்கிறாரு. பல தோல்விகளை சந்தித்ததுக்கப்புறம் வால்ட் டிஸ்னி கார்ட்டூன் இண்டஸ்ட்ரியிலையும் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பெரிய சரித்திரம் படைக்கிறாரு. தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் வால்ட் டிஸ்னி ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.